இது இன்வர்ஸ் சம்மா. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2/3. இதை ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ இன்வர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை வந்து லெட் ஒய் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√/3 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சீக்கன் இன்வர்ஸ் இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா இன்வர்ஸ் போய் சீக்கன் ஒய் ஈக்குவல் டு இந்த வேல்யூ -2/3 எழுதிடணும். அடுத்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், we know that the range of secant inverse of x is இதோட, அதாவது நம்மளுடைய இந்த ரேஞ்ச் சீக்கன் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னென்னா 0 to π, அதிலிருந்து -π/2 அப்படி அந்த அளவில் இருக்கும் அதோட அளவு. ஸோ இது நம்ம கண்டிப்பாக எழுதணும். இதுலேருந்து தான் நம்ம வந்து இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சின்ஸ் நம்மளுக்கு என்னென்னா இந்த 2/3 வேல்யூ மைனஸ் கிடையாது, மைனஸ் இல்லாமல் வெறும் 2/3க்கு என்ன வேல்யூனா சீக்கன் π/6 தான் வந்து 2/√3 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து மைனஸ் வேல்யூவில் இங்கே வரனால என்ன பண்ணுறோம்னா சீக்கண்ட் π - xக்கு தான் வந்து மைனஸ் சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு வரும். இது ரெண்டு நம்ம ஃபார்முலா, இது ரெண்டு எழுதிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் இந்த π/6 வந்து பையால் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் மைனஸில் கிடைக்கும் அப்படின்னு எழுதுவோம். அதுக்காக தான். அப்போ சீக்கண்ட் π - π/6 இந்த எக்ஸுங்கிறது இந்த π/6 π/6 ஈக்குவல் டு -2/√3. இன்னும் நம்மளுக்கு சீக்கண்ட் எக்ஸுங்கிறது, அதாவது சீக்கண்டுங்கிறது தான் இங்கே -√3 கொடுத்துருக்காங்க இல்லையா, -2/√3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கே என்ன எழுதுகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதுவாக என்ன எழுதுகிறோம் π/6. இந்த சீக்கண்ட் எக்ஸுங்கிறது தான் வந்து -2/√3. சீக்கண்ட் எக்ஸ் நீங்கள் நம்ம ஃபார்முலானால எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், நம்ம நார்மலாக வந்து சீக்கண்ட் ஒய் -2/√3. இப்போ இந்த x6 வந்து இந்த எல்சிஎம் மாதிரி எடுக்கிறோம். 6π - π/6 ஈக்குவல் டு -2/√3. அப்போ 6 பையில் வந்து ஒரு பை போச்சுன்னா 5π/6. இப்போ சீக்கண்ட் 5π/6 ஈக்குவல் டு -2/√3. அப்போ இதோட ஆன்சர் என்னது, நம்மளுக்கு π/6 தான் நம்மளோட ஆன்சர். த பிரின்சிபல் வேல்யூ இஸ் 5/6.